அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போகும் ஜோடி பொருத்தம் ராசி மண்டலத்திலேயே மிகவும் சுறுசுறுப்பான மற்றும் சாகச விரும்பிகளான மிதுன ராசி ஆணுக்கும் தனுசு ராசி பெண்ணுக்கும் இடையிலானது. மிதுனம் காற்று ராசி, தனுசு நெருப்பு ராசி. காற்று நெருப்ப அணைக்காது, மாறா அது பரவ துணை செய்யும். அதே மாதிரி தான் இந்த ஜோடியும் ஒருவருக்கொருவர் உந்து சக்தியா விளங்குவாங்க. இருவருடைய குணநலன்கள்னு பார்க்கும்போது, மிதுன ராசி ஆண் புதனின் அம்சம் கொண்டவங்க. இவங்க ஒரு அறிவு ஜீவியா இருப்பாங்க, நகைச்சுவை உணர்வு மிக்கவர்களா இருப்பாங்க, பல விஷயங்களை ஒரே நேரத்துல செய்ய விரும்புவாங்க, மாற்றங்களை விரும்புவாங்க. தனுசு ராசி பெண்ணை பொறுத்த வரைக்கும் குருவின் அம்சம் கொண்டவங்க. இவங்க மிகவும் நேர்மையானவங்க, சுதந்திரமானவங்க, ஆன்மீக சிந்தனை கொண்டவங்க, எதற்கும் அஞ்சாதவர்கள், எதையும் ஒளிவு மறைவில்லாம பேசுவாங்க. இருவருமே பயணங்களை விரும்புபவரா இருப்பாங்க. புதிய இடங்கள், புதிய மனிதர்கள் மற்றும் புதிய அனுபவங்கள்னா இவங்களுக்கு அவ்வளோ பிரியம். காதல் வாழ்க்கைன்னு பார்க்கும்போது இவங்க காதலில் எந்தவித கட்டுப்பாடுகளும் இருக்காது. ஒருவருக்கொருவர் நல்ல இடைவெளி கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்துப்பாங்க. சலிப்பே ஏற்படாத ஒரு காதல் இவங்க காதல். மிதுனராசி ஆணின் பேச்சாற்றலும் தனுசு ராசி பெண்ணின் தத்துவார்த்தமான பேச்சும் இவங்க காதலை ஆழப்படுத்தும். மணிக்கணக்கா உலக விஷயங்களை பேசி தீர்ப்பாங்க. திருமண வாழ்க்கைன்னு பார்க்கும்போது திருமணத்துக்கு பிறகு இவங்க வாழ்க்கை ஒரு ரோலர் கோஸ்டர் பயணம் மாதிரி இருக்கும். வீட்டை விட வெளியுலகில் அதிக நேரம் செலவிட விரும்புவாங்க. சமூகம், நட்பு வட்டாரம்னு எப்பவுமே பிஸியா இருப்பாங்க. தனுசு ராசி மனைவி குடும்பத்தின் மதிப்பையும் கௌரவத்தையும் காப்பாற்றுவதில் உறுதியா இருப்பாங்க. மிதுன ராசி கணவர் குடும்பத்தின் முன்னேற்றத்துக்கான ஐடியாக்களை கொடுப்பாங்க. பொதுவா இவங்க வீடு கலகலப்பா இருக்கும். தனுசு ராசி பெண் மிக கடுமையா உண்மைய முகத்தில் அடிச்ச மாதிரி பேசுவாங்க. இவங்களுக்குள்ள இருக்கும் சவால்கள்னு பார்க்கும்போது தனுசு ராசி பெண் மிக கடுமையா உண்மைய முகத்தில் அடிச்ச மாதிரி பேசுவாங்க. இது மிதுன ராசியான சங்கடப்படுத்தலாம். அதே மாதிரி மிதுன ராசி ஆணின் ஒரு நிலையில்லாத குணம் தனுசு ராசி பெண்ணுக்கு சில சமயம் எரிச்சலை கொடுக்கும். இருவருக்குமான புரிதல் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது தனுசு ராசி பெண் தனது கணவருக்கு ஒரு குருவ மாதிரி வழிகாட்டுவாங்க. மிதுன ராசி ஆண் தனது மனைவியின் லட்சியங்களுக்கு தடையா இருக்காம அவங்களுக்கு தோள் கொடுப்பாங்க. பெரிய சண்டைகள் வந்தாலும் இருவரும் பேச தொடங்கினா அது உடனே தீர்ந்து போகும். இருவருமே பழைய விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு பழிவாங்கும் குணம் இல்லாதவங்க. ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை பார்க்கும்போது இந்த ஜோடியுடைய ஒரு வார இறுதியை யோசிச்சு பாருங்க. மிதுன ராசி கணவர் திடீர்னு நாம ஏன் இப்பவே ஒரு லாங் டிரைவ் போகக்கூடாதுன்னு கேட்பாரு. தனுசு ராசி மனைவி அடுத்த 5வது நிமிஷத்துல பேக் பண்ணிட்டு ரெடியா இருப்பாங்க. போற வழியில பாட்டு, டான்ஸு, சிரிப்புன்னு அந்த பயணமே ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். வீட்டில் வேலை கிடக்கு, பட்ஜெட் என்ன ஆகுறதுன்னு 2 பேருமே கவலைப்பட மாட்டாங்க. வாழ்க்கைய அந்தந்த நிமிஷத்துல ரசிச்சு வாழ்பவர்களா இருப்பாங்க. இருவருக்குமான உறவு மேம்பட இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. மிதுன ராசி கணவருக்கு உங்க மனைவி நேர்மையை எதிர்பார்ப்பாங்க. அவங்க கிட்ட எதையும் மறைக்காதீங்க. அவங்க சொல்லும் அறிவுரைகளை லெக்சர்னு நினைக்காம அதில் இருக்கும் உண்மையை உணர முயற்சி பண்ணுங்க. தனுசு ராசி மனைவியை பொறுத்த வரைக்கும் உங்க கணவர் சமூகத்துல பழகிறத விரும்புவாங்க. அவங்க யார்கிட்டயாவது பேசிக்கிட்டு இருந்தா அட்டென்ஷன் தேடாம அவங்களோட சேர்ந்து ஜாலியா இருங்க. வார்த்தைகளை மென்மையா பயன்படுத்துங்க. இருவரும் சேர்ந்து ஒரு குறிக்கோளை நோக்கி செயல்பட்டா சமூகத்துல பெரிய அந்தஸ்தை பெறுவீங்க. உங்களுக்கான பரிகாரங்கள்: உறவில் இருக்கும் பிணைப்பை மேலும் வலுவாக்க வியாழக்கிழமை தோறும் தனுசு ராசி மனைவி தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி வழிபாடு செய்யறது மூலமா குடும்பத்துல அமைதி உண்டாகும். புதன்கிழமை தோறும் மிதுன ராசி கணவர் பெருமாள் கோவிலில் துளசி அர்ச்சனை செய்யறது மற்றும் குழந்தைகளுக்கு கல்விக்கான உபகரணங்கள் வழங்குறது நன்மைகளை கொடுக்கும். வெள்ளிக்கிழமைகளில் தம்பதிகளா மகாலட்சுமியை வணங்குறது பொருளாதார ஸ்திரத்தன்மையை கொடுக்கும். மிதுனம் தனுசு கூட்டணிங்கிறது ஒரு அபூர்வமான நட்பு மற்றும் காதல் கலந்த பந்தம். அறிவுத்திறனுக்கும் அதாவது புதனுக்கும், ஆளுமை திறனுக்கும் அதாவது குருவுக்கும், அறிவுத்திறனும் அதாவது புதன், ஆளுமை திறனும் அதாவது குரு, இவங்க இணைந்தா தொட்டதெல்லாம் துலங்கும். ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்திக்கிட்டா இவங்க வாழ்க்கை ஒரு வெற்றி சரித்திரமா இருக்கும். இணை பிரியாத நண்பர்களா வாழப்போகும் உங்க இருவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நண்பர்களே, உங்க பார்ட்னர் மிதுனமா அல்லது தனுசு ராசியா? நீங்க 2 பேரும் சேர்ந்து போன பெஸ்ட் ட்ரிப் எதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமான விஷயம், வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் பொதுவான பலன்கள் தான்.
மற்றபடி உங்கள் சுயஜாதகப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் 80% என்ன நடக்கணும், எப்படி நடக்கணுங்கிறது முடிவாகும். உங்கள் சுயஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எந்த நிலையில் சஞ்சாரம் செய்கிறாங்கங்கிறத பொறுத்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நிறைய விஷயங்கள் மாறுபடும்ங்கிறத மனசில் வச்சுக்கணும். சுயஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.